5ஆம் அத்தியாயம். பார்த்தலம் வந்த பரமன். இயற்கையை சிருஷ்டித்த தேவாதி தேவனிடத்திலே விவரிக்க முடியாத, மனுஷ நாவுகளால் கூற முடியாத, எத்தனை வாய் இருந்தாலும் வர்ணிக்க முடியாத ஓர் அரிய, அருமையான, அளவிலடங்காத, மகிமை நிறைந்த, மாட்சிமை தங்கிய பூ இருக்கின்றது. அதன் அழகையோ, பருமனையோ, ஆழத்தையோ, நீளத்தையோ மனுஷரால் விவரிக்க முடியாது. உலகத்தில் தோன்றிய மானிடர் அத்தனை பேரும் இது என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஏங்கி நிற்கும் சிந்தனைக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்ட ஓர் பூ. இப்பூவை பற்றி எத்தனையோ ஆயிரம் பேர் எழுதி பார்த்தார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவராலும் எழுதி முடியவில்லை. அதுதான் தெய்வ அன்பு. இதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் தன் சுவிசேஷத்தில் விவரிக்க முடியாத அன்பு என்னும் கருத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என கூறுகின்றார். இவ்வளவாய் என்கிற வார்த்தையின் அளவை எவராலும் விவரிக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். அன்பு என்று சொன்னவுடனே நாம் பலவாறான சிந்தனைக்குள் புகுந்து விடுகின்றோம், இல்லையா? சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் காண்பிக்கும் அன்பு, சிநேகிதி தன் சிநேகிதியினிடத்தில் காண்பிக்கும் அன்பு, பெற்றோர் தன் பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கும் அன்பு, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் காண்பிக்கும் அன்பு, புருஷன் மனைவியினிடத்தில் காண்பிக்கும் அன்பு, மனைவி புருஷனிடத்தில் காண்பிக்கும் அன்பு, இவ்வாறு ஒருவரை நேசிக்கின்றதை அன்பு என கூறுகின்றோம். ஆனால் இந்த அன்பு பல வேளைகளில் முறிந்து விடுகின்றதையும் நாம் காண்கின்றோம், அனுபவத்தில் அறிகின்றோம். ஒருவேளை இவ்வித அன்பு நேசம், காதல் என்கிற நிலைமையிலும் மாறிவிடுகின்றது. எனவே நிரந்தரமற்ற தற்காலிக அன்பு, காரியம் நடைபெறுவதற்கான அன்பு, பிறரிடத்தில் இருந்து ஏதாவது பெறுவதற்கான அன்பு, பித்தலாட்டமான அன்பு, மாய்மாலமான அன்பு, சமயத்திற்கு ஏற்றதான அன்பு, தன் இச்சையை நிறைவேற்றுவதற்கான அன்பு, பிறரை பாவத்திற்குள் அமிழ்த்துவதற்கான அன்பு, மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று காண்பிக்கும் வெளிவேஷமான அன்பு, குருட்டு அன்பு, கீழ்த்தரமான செயல்களுக்கான அன்பு என பல வகையாக பிரித்து நாம் கூறலாம். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் அன்பு என்னும் தலைப்பின் கீழ் கொண்டு வர முடியாது. ஏன்? அன்பு நிலைத்திருக்கும் ஒன்று. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று கூறுகிறார். ஆனால் நான் இப்போது கூறியவை நிலைத்திருப்பதல்ல. கணவன் மனைவி, சிநேகிதன் சிநேகிதி, உற்றார் உறவினர், நண்பர்கள் ஆபத்தும் இக்கட்டுமான நேரங்களில் நம்மை முற்றிலும் கைவிடுகிறதை காண்கிறோம். சத்துருவாகிய சாத்தான் உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் காண்பித்து நம்மிடத்திலே அதிக அன்புள்ளவனைப் போல் நமக்காக அதிக சந்தோஷங்களையும் இன்பங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவனைப் போல பலவிதமான மோசம் போக்கும் இன்பங்களை காட்டி நாம் அழிந்து போகக்கூடியதான நிலைக்கு நேராய் வழிநடத்துகிறான். அருமை வாலிப நண்பர்களே, மரண நதி ஒன்று நம் முன்னே இருக்கிறதை அறிகிறீர்களா? சத்துரு நம்மை கடைசி நாளிலே கைவிடுவான் என்பதை சிந்திக்கிறீர்களா? நம்முடைய ஆத்துமாவை அழிப்பதற்கு, அதை நரகத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு வழியை அவன் விரிவாய் திறந்து வைத்திருக்கிறான் என்பதை உணர்கிறீர்களா? இந்த நிலையில் தேவன் தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி இவ்வளவாய் உன்னிலும் என்னிலும் அன்பு கூர்ந்தாரே. நீ அமிழ்ந்து போகாமல் இருக்க, இரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோக பாக்கியத்தில் பங்கடைய, பரமபிதாவோடு பரதீசில் வீற்றிருக்க, பக்தர்கள் கூட்டத்தில் நின்று பரிசுத்தரை பாடி போற்ற, நித்திய காலமாய் நீடூழி வாழ, பேரொளி வீசும் பேரின்ப நாட்டில் பராபரனோடு சுகித்திருக்க, பொன் தளம் போட்ட வீதியில் பொன்னான வாழ்வை பெற்று அனுபவிக்க, மாசில்லாத தேவாட்டு குட்டியோடு நித்தம் மகிழ்ந்திருக்க. அந்த அன்பை இன்று நீ சற்றே நோக்கிப்பார். அந்த அன்பு உனக்காய் ஜீவனை கொடுத்த அன்பு. இந்த பூ வேறு எந்த பூவோடும் ஒப்பிட முடியாத பூ. இது ஒப்பற்ற பூ, அதிசய பூ, ஆச்சரியமான பூ. உனக்காய் உலகத்திற்காய் ஜீவனை கொடுத்த பெரிய அன்பு.
தங்களுக்காய் ஜீவனை கொடுத்த இந்த அன்பின் நேசருக்காய் தங்கள் ஜீவனை கூட கொடுத்தோர் எண்ணிலடங்காதவர்கள். ஆதி திருச்சபையிலே ஓர் பேதுரு தன்னை தலைகீழாய் சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு ஒப்புக்கொடுத்தான். ஒரு ஸ்தேவான் கல்லால் எரிந்து கொல்லப்படுவதற்கு தைரியமாய் தன்னை ஒப்புக்கொடுத்தான். ஓர் பவுல் அப்போஸ்தலன் தன்னை சிரசேதம் செய்வதற்கு ஒப்புக்கொடுத்தான். மத்திய காலத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களை கொதிக்கும் எண்ணெயிலே தூக்கி எறியப்பட ஒப்புக்கொடுத்தார்கள். அறிவீர்களா நண்பர்களே, அந்த அன்பு செய்யும் மகத்துவமான வேலையை? அது மட்டுமா, எத்தனை போதகர்கள், அத்தியாட்சமார், ஊழியக்காரர்கள் எரிக்கப்பட்டார்கள். அந்தோ பரிதாபம்! அரை மணி நேரம், 1 மணி நேரம் தீயில் வெந்தும் கூட அவர்கள் முகங்கள் பிரகாசித்ததை தவிர எந்த விதமான துக்கமோ சோர்வோ அவர்களிடத்தில் காணப்படவில்லை. காரணம், தேவகுமாரனுடைய அன்பு அவர்கள் உள்ளத்தை ஆட்கொண்டிருந்தது. இந்த அன்பினால் ஏவப்பட்டுத்தான் மிஷனரிமார் உலகத்தின் பல பாகங்களுக்கும் சென்று தங்கள் ஜீவனையும் அருமையாய் எண்ணாமல் அவருக்காய் பாடுகள் பட்டு நிந்தையையும் அவமானத்தையும் சகித்து பசியையும் பட்டினியையும் அனுபவித்து காடு மேடாக அலைந்து ஆத்துமாக்களுக்கு உயிர் மீட்சியை அளிப்பதற்கான சுவிசேஷத்தை வாரி வழங்குகின்றார்கள். அன்பர்களே, வீணான அன்பை விட்டுவிட்டு உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த நேசருடைய அன்பை இன்றைக்கே பற்றி கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்கு இம்மையிலே சந்தோஷத்தையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அளிக்கும் அந்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இன்றைக்கே உங்களுக்கு சொந்தமாக்கி அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம் நாதர் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஆமேன்.